இன்னும் சற்று நேரத்தில் தவிக தலைவர் விஜய் திருவாரூரில் பரப்புரை செய்ய இருக்கிறார். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அஜய். வணக்கம் அஜய், விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் திருவாரூரிலே பிரச்சாரம் நடைபெறும் இடத்திற்கு இன்னும் சில மணித்துளிகளிலே சென்றடைய இருக்கின்றார். திருவாரூர் தற்போது திருவிழா போல காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது. இவ்வளவு கூட்டம் கூடுமா? அதாவது திமுகவின் திருவாரூர் எப்போதுமே திமுக கோட்டை என சொல்வார்கள். அங்கு எப்பொழுதுமே கூட்டம் கூடாது என்று சமூக வலைதளங்கள்ல கூட நேற்றும் கூட நிறைய வீடியோக்கள் வைரலாகி கொண்டிருந்தது. ஆனால் திருவாரூர் தற்பொழுது விஜய் வருகையினால திருவிழா போல் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். நாம் தற்பொழுது தெற்கு வீதியிலே சென்று கொண்டிருக்கின்றோம். தெற்கு வீதி முழுவதுமாகவே மனித தலைகள் முழுவதுமாக நிரம்பி காணப்படுகின்றது. தவிக தலைவருடைய சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சார வாகனம் முழுவதுமாகவே ரசிகர்களால் சூழப்பட்டு மிக மிக ஸ்லோவாக, அதாவது மிக மெதுவாக அந்த வாகனம் என்பது சென்று கொண்டிருக்கின்றது. சரியாக இன்னும் 20 to 40 நிமிடம் வரை ஆகும் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆனால் விஜய் இந்த பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு இரவு 7 மணிக்கு திருச்சியிலே விமானம் மூலம் செல்லவிருக்கின்றார். அதற்குள்ளாக இந்த பிரச்சாரத்தை முடிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. சரியாக இன்னும் சொல்லவே இவ்வளவு நேரம் ஆகும். உற்சாகத்தோடு மக்கள் அவருக்கு வரவேற்பு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவரும் அந்த வரவேற்பை மிக நிதானமாக அந்த வரவேற்பை எடுத்துக்கொண்டு மெல்ல மெல்ல அந்த வாகனம் என்பது சென்று கொண்டிருக்கின்றது. அந்த சாலை ஓரங்களில் மக்கள் நின்று கொண்டு அவருக்கு கையசைத்து அவர்களுடன் விஜயுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டு அவருடைய வீடியோ காட்சியையும் பதிவு செய்து கொண்டு மிகுந்த ஆனந்தத்தில் இருக்கின்றார்கள். அந்த விஜயனுடைய கார் கடந்து செல்ல அந்த காரின் அந்த வாகனத்தின் பின்பாக அனைத்து மக்களும் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஏராளமான கூட்டம் தற்பொழுது மிக மெதுவாக விஜயனுடைய வாகனம் என்பது சென்று கொண்டிருக்கின்றது. அங்கு சென்ற பிறகாக விஜய் என்ன அந்த திருவாரூர் தொகுதி சார்ந்து என்ன பேசக் கொண்டிருக்கின்றார் என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்த்து இருக்கின்றது. அந்த தெற்கு வீதி முழுவதுமாகவே மக்கள் சூழப்பட்டு அந்த வாகனம் என்பது மிக மெதுவாக வந்து கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே ராட்சத கிரெயின் மூலமாக அவருக்கு மாலை அணிவித்து வரவேற்பு என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போன்று சாலை முழுவதுமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடியும் கட்டப்பட்டிருக்கின்றது. அந்த சாலையில் ஆங்காங்கே இந்த வீடுகள் தங்களுடைய இல்லத்திற்கு மேலே ஏறிக்கொண்டு அங்கு அவருடைய வாகனத்திற்கு நேராக கையசைத்து கை காட்டி அவருக்கு வரவேற்பு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எதையும் பொருட்படுத்தாமல் மிக நிதானமாக இருந்து கொண்டு இரு புறங்களிலும் மக்களை பார்த்து கையசைத்து நிதானமாக சென்று கொண்டிருக்கின்றார். அவருடைய வாகனம் என்பது மிக மெதுவாக சென்று கொண்டிருக்கின்றது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். திருச்சியில் எந்த அளவுக்கு அவரை காண கூட்டம் கூடியதோ அதே அளவிற்கு தான் இங்கும் கூட்டம் கூடியிருக்கின்றது என்றே நாம் சொல்ல வேண்டும். இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார், அவர் வீக்கெண்ட் அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார் போன்ற பல்வேறு விமர்சனங்கள் வருகின்றது. விஜய் வெளியில் வந்தால் என்ன நிலை என்ற ஒரு நிலையை தற்போது விஜய் காட்டியிருக்கின்றார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். தற்பொழுது மிக மிக மக்கள் வெள்ளத்தில் அந்த விஜயனுடைய வாகனம் மிதந்து சென்று கொண்டிருக்கின்றது தான் நாம் சொல்ல வேண்டும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியலை விட்டுவிட்டு களத்திற்கு விஜய் கடந்த வாரம் வந்தார். கடந்த வாரம் திருச்சியிலேயே திருச்சி ஸ்தம்பித்தது. ஆனால் இப்போது திருவாரூர் திருவிழாவாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அதன் பிறகாக அடுத்தடுத்த வாரங்களிலும் விஜயனுடைய பிரச்சாரம் என்பது இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அங்கெல்லாம் என்ன நிலை அடையப் போகிறது என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த சாலையில் காவல்துறையினர் இந்த வாகனத்தை கொண்டு செல்ல மிகப்பெரிய சவாலான ஒரு நிலையை தற்பொழுது அடைந்திருக்கிறார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இன்னும் ஏறக்குறைய 40 நிமிடங்கள், அரை மணி நேரத்திலிருந்து 40 நிமிடங்கள் வரையிலும் அவர் அங்கு செல்ல நேரிடும் என்றுதான் கள நிலவரங்கள் சொல்கின்றன. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அஜய்.